எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் மக்களுக்கும் என் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய தினம் உங்களுக்கான பஞ்சாங்க ராசி பலன்களை தொகுத்து வழங்க உள்ளேன். இன்றைய நாள் மார்ச் மாதம் 22/3/2025 சனிக்கிழமை, உத்தராயணம், ஸ்ரீ குரோதி வருடம், பங்குனி மாதம் 8ஆம் நாள், தேய்பிரி அஷ்டமி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் 1:30 முதல் 2:30 வரை. இரவு கௌரி நல்ல நேரம் 9:30 முதல் 10:30 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 வரை. இன்றைய திதி அஷ்டமி திதி. யோகம் வியாதிபாத நாம யோகம், பின்பு வரியன் நாம யோகம் செயல்படும். இன்றைய கரணம் பாலவும், பின்பு கௌரவ கரணம். இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் மூலம், பூராடம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோகிணி. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு, புதன். இந்த நாளுக்கான விசேஷங்களை பார்க்கலாம். ரொம்ப நாளாக எதிர்பார்க்குற விஷயம் இதுதான். சனிக்கிழமை அஷ்டமி திதி, செவ்வாய் ஓரை சிறப்பாக இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்க. கடன் தொந்தரவு விலகிறதுக்கு ஒரு வாய்ப்பு, சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அஷ்டமியில் செய்கிற விஷயங்கள் தொடராது. அதனால்தான் அஷ்டமியில் செய்யக்கூடாதுன்னு வச்சுருக்கோம். இறை வழிபாடு செய்யலாம். துன்பங்கள் தொடராமல் இருக்கணும்னா இறை வழிபாடு போகணும். அதெல்லாம் அஷ்டமி நாள் ஆகாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அஷ்டமி நாள் நல்ல நாள் இல்லைன்னா ஏன் கண்ணன் அங்கே பிறக்கிறாரு? இப்போ அது நம்ம கேட்குறோம்ல, புரியுதுங்களா? ஆக்சுவலாக பாருங்கள், அஷ்டமி இன்னைக்கு ரோக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். அது இல்லை, இங்கே இருக்கிற விஷயமே வேறு. தேய்பிரை அஷ்டமியில் பைரவருக்கு வழிபாடு செய்வதன் மூலம், பூசணி விளக்கு ஏற்றுப்படுவதன் மூலம் கடன் சுமையிலிருந்து விரைவில் வெளிவரலாம். உடனே பரிகாரம் செய்ய செய்ய வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி சனிக்கிழமைகளை செவ்வாய் ஓரைகளில் கடனை தீர்த்து பாருங்க. கொஞ்சம் கட்ட பாருங்க. அசல் கட்டுங்க, வட்டி கட்டாதீங்க, கட்டுங்க. ரொம்ப நிறைவாக இருக்கலாம். அதே மாதிரி அஷ்டமியில் போக்குவரத்து, புதிய முயற்சிகள் அத்தனையும் செய்யலாம், வெற்றி அடையும். புரியுதுங்களா? அதுக்காக அஷ்டமி தவிர்க்கணும்னு சொல்லலை. இறை வழிபாட்டுக்கு ஒதுக்கி இருக்கணும், அந்த இறை வழிபாட்டை செய்யுங்க. புரியுதுங்களா? இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷத்தை பொறுத்த மட்டில் இன்றைய நாள் ஒரு தடை தாமதங்களை குறிக்கின்ற நாளாக இருக்கிறது. சகோதர வழியில் அல்லது வேலையாட்களால் வேலை விஷயத்தில் பிரச்சனைகள் உண்டு. கவனமும் எச்சரிக்கையாக இருந்தால் இந்த நாளை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள முடியும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நிறைந்த பணவரவு, லாபம் உண்டு. மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் மிகுந்த ஒரு ஏமாற்றம் கிடைத்து விடுமோ என்று அச்சப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. கண்டிப்பாக உங்களுக்கு வரவுகள் உண்டு, அச்சம் தேவை இல்லை. கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் உங்களுக்கு பகை வரக்கூடிய தினமாக இருக்கிறது. எச்சரிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. சிம்ம ராசி அன்பர்களே,
சிம்மத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த பொருள் வரவு, பணியில் மன மகிழ்ச்சி, பிள்ளைகளால் அனுகூலமான ஒரு தினம், அத்தனையும் உங்களுக்கு இன்றைய தினம் உண்டு. நன்மைகள் நடக்கும். கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டில் நீங்கள் முன்பு செய்த அத்தனை வேலைகளும் இன்று அத்தனை வேலைகளால் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள், மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள். வேண்டாம் என்று சொன்னவர்களும் நீங்கள் சொல்வதை சரி என்று உங்கள் காலடியில் நிற்பார். இந்த நாள் உங்களுக்கு பாராட்டு மழையில் நனைவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவரையில் 3ஆம் இடத்து சந்திரன், ராசி அதிபதி உச்சம், ஒரு ரொம்ப ப்ளஸ்ஸு, நிறைய மகிழ்ச்சி. என்ன ஒன்று, செலவை கட்டுப்படுத்த முடியாமல் தவிர்ப்பீர்கள். சுப செலவுகளாக நடத்தி கொண்டால் நன்மை தரும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் வாக்கு தனஸ்தானத்தில் சந்திரன், ஸ்தானாதிபதி 7இல், ஒரு அற்புதமான செல்வாக்கு மிக்க ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு. தனுசு ராசி என்பர்களே, உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசுகின்றது. சந்திரன் ராசியில் இருப்பதனால் சற்று மன தடுமாற்றம், மனக்குழப்பங்கள் உண்டு. கவனமும் எச்சரிக்கையுடன் இருந்தால் வெற்றி பெறலாம். தொழிலில் ஆதாயம் உண்டு உங்களுக்கு. மகர ராசி என்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் மிகுந்த சிறப்புகள் அடையக்கூடிய நாள். சூப்பராக இருக்கு, நல்லாவே இருப்பீங்க. சனிப்பயிற்சிக்கு அப்புறம் இன்னும் நல்லா இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு சுகமான அமைப்பு. கும்பராசி என்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் நீங்கள் கல்வியில், பொருளாதாரத்தில், வம்பு வழக்குகளிலிருந்து, கடன்களிலிருந்து மீண்டு ஒரு புகழடையக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு. மீன ராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டில் அன்புக்கு அடிமையான ராசிகளில் நீங்களும் ஒன்று. ஆனால் ஆக்ரோஷம், கோபம் என்று வந்துவிட்டால் உங்களை நீங்களே கட்டுப்படுத்த முடியாது. அதுபோலத்தான் இன்றைய நாள் தாயார் வழியில் சில குறைகள், சில முரண்பாடுகள், தாய் வழி சொந்தங்களால் சில பிரச்சனைகள் உண்டு. சற்று எச்சரிக்கை, கவனமுடன் இருந்தால், அன்புடன் இருந்தாலே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் கடக்க முடியும். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.